ஹாய் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ்க்காக வந்த வண்டி 1 மந்த்து ஆயிடுச்சு. அவர் வந்து காத்தவராயன், அவரோட பேர் மெயினாக சொல்லணும். மதுரையிலேருந்து காத்தவராயன் அவரோட வண்டி. இந்த வீடியோ எதிர்பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக கேட்டிருந்தார், வண்டி வேலை முடிஞ்சோன்னா வீடியோ போட்டுவிடுங்கண்ணா அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகி அவர் பார்க்கும்போது. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்துச்சு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். மெயினாக கீர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு. ஓட்டி பார்த்தோம், கீர் பாக்ஸ் வந்துட்டு சுத்தமாக ஒர்க் ஆகலை. செகண்டு தேர்டு இந்த மாதிரிலாம் போடும்போது ப்ராப்பராக ஒழுகலை. அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் சொன்னோம் ஃபோர்க்கும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஃபோர்க்கெலாம் கை வச்சா அவருக்கு பட்ஜெட் வந்துட்டு அப்போதைக்கு நாங்கள் போட்ட பட்ஜெட்டில் அவருக்கு வந்துட்டு இவ்வளோ, என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னங்காட்டி அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன ஒர்க்கு பண்ணியிருக்கேங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து டீசல் புல்லட் ஓரியன்ட் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்புன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டீசல் புல்லட் விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரைடு ஏதாவது போகிறோம் என்ன ஏதுன்னா அதில் அப்டேட் ஆகும். அதில் ஃபாலோ பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரு ரைடு மாதிரிலாம் போயிருக்கோம். லாஸ்ட்டாக ஊட்டி ட்ரிப் போனோம். நம்ம குரூப்பில் போட்டு யாராருக்கு விருப்பம் இருக்குன்னு அவங்களாம் வந்தாங்க, போனோம். அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீர் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து புஷ்ஷெல்லாம் அடித்து கீர் வீல்ஸ்லாம் மாற்றிருக்கு. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பல்லும் சேஞ்ச் பண்ணி கீர் சாஃப்ட்டு, உள்ளே வர புஷ்ஷு, வெளியே வர புஷ்ஷு, கிக்கர் புஷ்ஷு, இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ரீபெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ரீபெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டாண்டிங் பெயிண்ட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். பெயிண்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. மொபைலில் எடுக்கிற வீடியோ வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஃபினிஷிங் ஆகிருக்கு என்னங்கிறது. நான் கோப்ரோவில் எடுத்தேன்னா இன்னுமே கிளியராக உங்களுக்கு தெரியும் வண்டியோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு வீடியோவில் பெயிண்ட் ஃபினிஷிங் இருக்குதுன்னு. ஸ்டாண்டிங் பெயிண்ட் தான் பண்ணணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஒயரிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த வண்டிக்கு. செல்ஃப் வந்துட்டு இந்த வண்டியில் இருக்குது. ஆல்ரெடி வந்து செல்ஃப் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குது. நாங்கள் அதுக்காக லைனிங் எடுத்து கொடுத்துருக்கோம். செல்ஃப் லைனிங்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஒயரிங்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஸ்பீடா மீட்டர்லாம் வந்துட்டு உடஞ்சி இதாக வந்துச்சு. செகண்ட்ஸ் பிடிச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் மாற்றிட்டோம். இண்டிகேட்டர்ஸு எல்லாமே புதுசு போட்டிருக்கு. பின்னாடி வந்துட்டு ஃபுல் கிட்டு அப்படியே புதுசு வாங்கி போட்டிருக்கோம். நம்பர் பிளேட்டு இதெல்லாமே எப்படின்னு பாருங்கள். இந்த வண்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுராஜோட ஃப்ரேமில் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. சுராஜோட ஃப்ரேமில் இன்ஜின், கிளச்சு, கம்பெனி கிளச் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். வண்டி வந்து சூப்பராக இருக்குது. அந்த கண்டிஷன் தான் வண்டி எடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோருக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஃபோர்க்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணி ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபோர் கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஆயில் சீல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணி ஃபோர்க்கு ஸ்டெம்பெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஒரு சர்வீஸ் வந்துட்டு பண்ணி ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணி போட்டிருக்கோம். கிளச் பிளேட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கு. கிளச் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம். எல்லாமே பண்ணி எஃப்சி கோபி ரிஜிஸ்ட்ரேஷனாக எஃப்சியும் பண்ணி வண்டியை வந்துட்டு நிறுத்தியாச்சு. எஃப்சி எல்லாமே முடிஞ்சுது. இந்த வண்டிக்கு வந்தாங்கன்னா டெலிவரி தான். வந்தோடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியை. டேங்க் கவர்ஸு எல்லாமே மாற்றிருக்கு. ஓகே, இந்த வண்டியை வந்து அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன்னா ஓட்டக்கூட இல்லை. ஓட்டினா தான் என்னோடய ஒப்பீனியன் என்னங்கிறது தெரியும். அப்படியே ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே ஓட்டி உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு.
இப்போ தான் வண்டி எடுத்து நிறுத்தி லைட்டாக தொடச்சோம். ஓகே, வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்மெட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் காட்டுறேன். வண்டியோட இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பெயிண்டெல்லாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி இந்த வண்டியில் வந்துட்டு நாங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் பட்ஜெட் வந்து இவ்வளோதான் அப்படின்ட்டாரு. அதனால் விட்டுட்டோம். இந்த பம்பரு ஆரனு அதெல்லாமே ஆல்ரெடி இருந்ததுலேயே அப்படியே பண்ணிட்டோம். குரோமியெல்லாம் எதுவும் போட்டாருன்னா வண்டி புதுசு மாதிரி ஆகிடும். இந்த வீல் ஹப் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பழைய ஹப்புலேயே பெயிண்ட் பண்ணி எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். குரோமியம் போட்டாருன்னா வண்டி பார்க்குறக்கு இன்னுமே ஜம்முன்னு இருக்கும். அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். கியர் புஷ் டைட்டாக இருக்க மாட்டேருக்கு. இன்ஜின்லாம் நல்லா கண்டிஷனாக தான் இருந்துச்சுங்க. அதனால் இன்ஜினில் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டோம். இன்ஜின்லாம் நல்லா கண்டிஷனாக தான் இருந்துச்சு. புஷ்ஷு அடிச்சிருக்கு. அதனால் கிக்கர் புஷ்ஷு வந்து அடித்தங்காட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டுனாங்கன்னா புஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டுனா கிக்கர் புஷ் லூஸ் ஆகிக்கும். வண்டி வந்து சுராஜ்னால கொஞ்சம் வண்டி ஹெவியாகவே இருக்குங்க. ஃப்ரண்ட் ஃப்ரோக்கு பாருங்கள் எந்தளவுக்கு ஆக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. சர்வீஸ் பண்ணங்காட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டார் பட்டார் நடிக்கும். ரவுண்டு ஓட்டிட்டு ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு வந்து வர்ற சவுண்ட் வருது. டாப் போட்டேன். ஓகே, வண்டி நியூட்ரல் பண்ணிட்டேன். பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிருக்கு. ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கு. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அந்த உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா புஷ் அடித்து போட்டிருப்பாங்க. அது சவுண்ட் லைட்டாக வருது. பட் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுன்னா சரியாக போயிடும். உள்ளே கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். கிளச் சைடு பஸ் வருது. தேர்டு போட்டிருக்குங்க. செகண்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, டாப்பு, ஓகே.
4 ஆக்ஷன் நல்லா இருக்குது. டயர்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏவரேஜாக தான் இருக்குங்க. பேக் பிரேக்கு நல்லா லைனில் எடுத்து கொடுத்துட்டோம். பேட்ரி வந்துச்சு அப்படின்னா ஃபிட் பண்ணி செக் பண்ணிடலாம். கொண்டு வரேன்னு இருக்காரு. இதான் ஒர்க் ஷாப் ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. அப்படியே திருப்பிக்கலாம். ஸ்பீடோமீட்டரில் அப்படியே டம்மி தான் பண்ணியிருக்கோம். செகண்டு ஓகே. ரஞ்சிதன் அப்படியே ஓட்டி பார்க்க சொல்கிறேன், ஏதாவது இருக்குது அப்படின்ட்டு. காணும் வண்டி நியூட்ரலில் நிற்கிது. ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, அதை மட்டும் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொன்னார்னா, கியர் பாக்ஸு புஷ் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த புஷ்ஷு வந்து நல்லா டைட்டாக இருக்கிறனால அந்த சவுண்டு வருது. அந்த புஷ்ஷு வந்து ஓட கொஞ்சம் கரெக்டாக தேஞ்சு கரெக்டாக உட்காந்துரும். அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சின்னா அப்புறம் இந்த சவுண்டு அரெஸ்ட் ஆகிடும். கீர்லாம் நல்லா விழுகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ஒன்றும் ஹீட்டு ஆகலை. புஷ்ஷு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. புஷ்ஷு கொஞ்சம் தேஞ்சிச்சு அப்படின்னா சவுண்டில் அரெஸ்ட் ஆகிடும் வண்டியில். இது என்னென்னா, சுராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் வந்து உட்காரும். கீர் பாக்ஸ் மேலே அப்படியே ஃபுல் வெயிட்டை வந்து கீர் பாக்ஸ் மேலே தான் உட்காரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு வந்து கீர் பாக்ஸ்லேருந்து சவுண்டு வரும். ஆக்சுவலாக என்னோடய வண்டி பார்த்துட்டிங்கன்னா இதேமாரி சென்டர் பிட் செல்ஃப் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஹீல்ஸ் ட்ரைவ் போகும்போது எனக்கு கீர் பாக்ஸ்லேருந்து ஒயின்னு சவுண்டு வரும் ஓவர்லோட் ஆகும்போது. அது என்ன ஆகுனா, பேரிங் வந்துட்டு உள்ள பேரிங்கும் சரி புஷ் அடித்து போட்டிருப்போம். அது வந்து கொஞ்சம் சீட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகிடும். வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், until நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. இது அந்த வண்டியோட அப்டேட்டு. வந்தாருன்னா வண்டி எடுத்துகிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவர் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னார்னா அதை பார்த்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.